தாஸ் சார், இந்த விளம்பர பலகைகள் என்பது மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா இல்லை அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா? விளம்பர பலகைகளுக்கு தமிழகம்தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் பேனர் இங்கே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி போஸ்டர் கூட பெரிய பெரிய 8 பிட்டு 10 12 பிட்டெல்லாம் போஸ்டர் தமிழகத்தில் தான் அறிமுகப்படுத்தது. அதுக்கப்புறம் தான் கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு அப்படியே வழியாக வந்தது. டெல்லியில எல்லாம் சின்ன தேர்தலில் கூட சின்ன போஸ்டர் தான் போடுவாங்க. ஒரு 40க்கு 30 தான் அதிக அளவு போஸ்டராக போடுவாங்க. இங்கே கொஞ்சம் அதிகமாக தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இது முறைப்படுத்தி சரியாக செய்யதால் இந்த டிராஃபிக் பகுதிகளில் அல்லது தேவையில்லாத இடங்களில் பேனரை போடாமல் இருந்தாச்சுன்னா மக்களுக்கு அது நன்மை பயக்கும். இன்னொன்று விளம்பர பலகைகள் மற்றும் இது தவறான விளம்பரங்களையும் கொடுக்குது. இந்த ஈமு கோழியை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எவ்வளவு மக்களை திசை திருப்பி எவ்வளவோ பேர் ஒட்டாண்டி ஆகி தற்கொலை செய்கின்ற அளவிற்கு வந்தது ஒன்று. அதே மாதிரி தேக்க மரம் நட்டு தரேன்னு சொல்லிட்டு சில ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்தாங்க, அவங்களாலையும் அழிவாக இருந்தது. இன்னொன்று அரசாங்கமே ஆளுங்கட்சியே அதை அத்துமீறல் செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு தேர்தல் வழக்கில் விடுதலை ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் விடுதலை ஆனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே விளம்பர பலகை. அங்கே இருக்க நிறுவனங்களும் இதனால் பாதிச்சது. மக்கள் நடக்கவே முடியாத அளவுக்கு பாதிச்சது. இன்னொன்று நம்ம டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள் இங்கே ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. இந்த டிஜிட்டல் போர்டை ரெகுலேட் பண்ணுங்கிறது மாதிரி பல போராட்டங்களை துணிச்சலாக ஒரு தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணம், தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த ஒரு துணிச்சலாக அதுக்கு எதிர்த்து போராடுறாரு. அவருக்கு நமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று காரணம் அவதூறாக இங்கே மக்கள் மத்தியில் இதை பரப்பக்கூடாது. இடைஞ்சல் கன்னிகாங்கிற ஒரு பெண் அங்கே மவுண்ட் ரோடு அந்த 1000 லைட்டில் போகும்போது அவன் மேலே டிஜிட்டல் போர்டு கீழே விழுந்து தலையில் அடி பண்ணி 15 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு டிஜிட்டல் போர்டுக்கு கொடுமைகள் இருக்குது. ஆகையினாலும் இந்த டிஜிட்டல் போர்டுங்கிறது முறைப்படுத்தப்பட வேண்டுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையும். அப்படி முறைப்படுத்தப்பட்டால் தான் இது ஒழுங்காக அந்த தொழிலும் நடக்கும், தொழிலும் நடக்க வேண்டும். இன்னொன்று தவறுதலாக விளம்பரப்படுத்துகின்றவர்கள் அல்லது சுய விளம்பரங்களை பண்ணிக்கொண்டு அரசு சட்டத்தை மீறுகின்றவர்களுக்கு மேல் நடவடிக்கையும் அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. நன்றி தாஸ் சார். நதியா சீனிவாசன் மேடம், இன்னும் இடைஞ்சல்கள் இருக்கிறதா இல்லை இது நன்மைதானா இல்லை இது எப்படி முறைப்படுத்த வேண்டும்? விளம்பரம்னு பார்க்கும்போது அதில் சுயநலம் பொதுநலன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தோடு வெளிப்படுத்துகிற அவங்கள வெளிப்படுத்துகிற அவங்களோட பொருட்களை விளம்பரப்படுத்திக்கிற ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் அமையுது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு ஒரு சாக்லேட்னால் அந்த சாக்லேட் விரும்பி அதை சாப்பிட்றதில்ல. அதில் கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டு அந்த குழந்தைக்கு போய் சேருதுன்றது இப்படி தெரியுதுன்னா விளம்பரம் மூலியமாக தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேண்ட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கும் அந்த ஹேண்ட்பேக் கையில் வச்சுக்கிற மாதிரி காட்டலாம். ஆனால் அந்த பொண்ணை அரைகுறை ஆடையை போட்டு அது ஒரு போதைப் பொருளாக மட்டும்தான் பெண்களை விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுவே முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். இது விளம்பரங்கள், விளம்பர பலகைகள் அங்கங்கே ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க. அதுதான் அந்த விளம்பர பலகைகள் சார் சொன்ன மாதிரி 10க்கு 15ன்னு வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி முறைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் நாங்கள் பில்டிங்க்கு மேலே வைக்கிறோம். எத்தனை விளம்பரங்கள் முறையாக பில்டிங்க்கு மேலே தான் வைக்கிறாங்க? கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க விளம்பரத்தினால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலை, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. விளம்பரத்தினால ஆக்சிடென்ட் நடக்கலை அப்படின்றத அவங்களால சொல்ல முடியுமா? முடியாது. விளம்பரத்தினால கண்டிப்பாக மைண்ட் டைவர்ஷன் இருக்குது. என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால அவங்க அந்த 1 செகண்ட் பைக்கை நிறுத்துறதுனாலையோ காரை நிறுத்துறதுனாலையோ பின்னாடி வரவங்களுக்கு அது இடைஞ்சலாக தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் கொடுக்கும்போது கட்சி விளம்பரம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. இருந்தால் மாநகராட்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதே ஒரு விளம்பரம், ஒரு தனியார் விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பில்டர்ஸ் அவங்க அவங்களோட விளம்பரமே ரொம்ப மாயாஜலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக வைக்கிறன்ற பேரில் ஜனங்களை கவரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால 100 அடி அப்படின்னு வைக்கும்போது கோயம்பேடு சிக்னலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 100 அடிக்கு அந்த விளம்பரம் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட நிலைமை கண்டிப்பாக அது 1 செகண்ட் திரும்பி பார்க்க தான் தோணும். ஒரு 80 100ல் போகிற ஒரு வண்டியோட வேகம் திடீர்னு 40ல் வரும்போது அதே ஸ்பீடில் பின்னாடி வரவங்களோட கண்ட்ரோல் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் தான் விளம்பரத்தில் வைக்க வேண்டான்னு சொல்லலை, அந்த விளம்பரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு விளம்பரம் வைக்க வேண்டிய இடத்துல 10 விளம்பரத்தை வச்சு அந்த 10 விளம்பரமும் மக்களை போய் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வியாபார நோக்கத்தில் வெற்றி அடையலாம்.
ஆனால் ஜனங்க வந்து பொதுமக்கள் வந்து அதனால் கண்டிப்பாக பாதிப்படைகிறாங்கன்றது தான் உண்மை. ரெண்டாவது, உயர்நீதிமன்றத்தில் இது மாதிரி விளம்பரங்கள் வந்து வைக்கக்கூடாது, இதனால் நிறைய உயிரிழப்புகள் வருது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாலும் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ரெண்டாவது, இதனால் இதுக்காக போடுற அபராத தொகை ப்ளஸ் இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா மேபி இவங்களோடைய அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா விளம்பர எண்ணிக்கைகள் குறையுன்றது என்னுடைய. நன்றி நதியா மேடம். தமிழ்தாசன் சார், விளம்பரம் என்பது ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒன்று. நிறுவனங்களுக்கு அவர்களுடைய பொருட்களை விற்பதற்கும் அதை போல அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை அல்லது கோட்பாட்டை சொல்வதற்கும் கூட்டங்களை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சாதி சமய அமைப்புகள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் இன்னும் சில வகையில் சொல்லப்போனால் வியாபார நோக்கத்தினோடு மட்டுமல்ல பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கித்தான் இந்த விளம்பரம் இருக்க முடியும் என்பதுதான் ஒரு கருத்து. ஏடுகளில் வரக்கூடிய விளம்பரமும் இருக்கின்றன, தொலைக்காட்சிகளில் போன்ற ஊடகங்களில் வரக்கூடிய விளம்பரங்கள் இருக்கின்றன. இவர் தான் இருக்கிற இடத்திலே இருந்து சிந்தையை கெடுக்க வல்லதும் உண்டு, சிந்தையை ஊக்குவிப்பதும் உண்டு. அதைப்போல நல்லதும் கெட்டதும் அமையக்கூடிய அந்த ஊடகங்களில் செய்தித்தாள்கள் வரக்கூடிய அமைப்புகள் அது தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஆனால் உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது வெளியிலே நிறைய தீங்குகள் ஏற்படுத்துகின்றன. வெளியிலே வைக்கக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனால் விளம்பரமானது ஒரு முக்கியமானது, சமூக கட்டுக்கோப்புக்கு உட்படுத்தப்பட்டவை, அது இல்லாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவைகள்லாம் ஒரு வரம்புகள் இருக்க வேண்டும். சட்டம் என்பது என்ன, ஒரு புகைப்படமோ ஒரு நிழற்படமோ வைக்கிறோம், சுற்றி இருப்பது தான் சட்டம், அப்போ தான் அழகாக இருக்குங்கிறது அதுதான் சட்டம். சட்டத்தை அடிக்கிறார்கள், அதுதான் சட்டம் வரமுறை. அந்த அடிப்படையில் இது டிராபிக் ராமசாமி ஐயா போன்றவர்கள் சாலைகளில், தெருக்களில், பொது இடங்களில், இன்னும் பல்வேறு தனியார் கட்டடங்களில் இது போன்ற விளம்பரங்களை ஏற்படுத்தி வைப்பதனுடைய தூண்களில் இருந்து அவை சிதைந்து விழுவதும் சீர்கட்டு விழுவதும், இன்னும் சொல்லப்போனால் விளம்பர படங்களை பார்ப்பதன் மூலமாகவே பாதைசாரிகள், நடந்து போபவர்கள், ஊர்திகள் செல்லக்கூடியவர்கள், பல்வேறு நபர்களுக்கு இது ஒரு இடையூறை ஏற்படுத்தும். இது உள்ள அளவில் மட்டுமல்ல உடல் அளவிலும் இது தீங்குகள் ஏற்படுகின்றன. அழகியல் முறையிலும் நகரங்களுக்கோ சிற்றூர்களுக்கோ அல்லது இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கோ இது தீங்கானது. ஆகவே இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லோருமே விருப்பம். இந்த அடிப்படையில் ஒரு குதிரை போகிறது என்று சொன்னால் எதற்காக கடிவாளம் போடுகிறோம்? குதிரை போகிறது எதற்கு கடிவாளம் போடுகிறோம்? மாடு போகிறது எதற்காக மூக்கலாங்கயிறு வைக்கிறோம்? ஆறு ஓடுகிறது எதற்காக அணை கட்டுகிறோம்? கார் இருக்கிறது, அந்த வாகனங்களுக்கு எதற்கு பிரேக் வைத்திருக்கிறோம்? இந்த தடைகளும் எதற்காக? வேகமாக போகக்கூடாது, வேறு சிதைந்து விடக்கூடாது என்ற கட்டுப்பாடுக்கு தான். ஆகவே தான் ஒரு பக்கம் இருக்க வேண்டியது, ஆனால் கட்டுப்பாடு இருக்கும். ஆபாசம் என்பது விளம்பரங்களில் இருக்கலாம், அதுவும் கூடாது என்பது தான். விளம்பரங்கள் இருக்கக்கூடியது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுக்குத்தான் அந்த ஏற்பாடு. ஏற்கனவே 1987 எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார், கோடி கண்ட்ரோல் அதை பண்ணுறதுக்காக ஒரு சட்டம், அந்த விளம்பரப்படுத்துகிற சட்டம். அந்த சட்டம் திட்டமிட்டு அவருக்கு எதிராக உள்ள கட்சிக்காரர்கள் சில விளம்பர பலகைகள் வைக்கிறார்கள், அவர்கள் வருமானம் பார்க்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள் என்று அந்த சட்டம் தடுப்பதற்காக அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரையும் தடை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதுக்கு ஒரு வரைவு ஏற்படுத்தப்பட்டு ஒரு சட்டமே உருவாக்கப்பட்டது. இப்பொழுது நடைபெற்ற இந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய அதாவது தலைமை நீதிபதியே வந்து கொண்டு இருக்கிறார் குயின் மேரி கல்லூரிக்கு பக்கத்தில் காலையில் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு. இப்பொழுது இருக்கிற எஸ்கே கவுல் அல்ல, அதற்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்கு பார்த்தாலும் விளம்பர பலகைகள் தட்டிகள் வைத்து அவர் வருகிறார் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு என்று சொன்னவுடன் பெரிய கூட்டம், போகவே முடியல. அந்த ஏடு எழுதியது 2 மணி நேரம் காத்து கிடந்தார் அந்த தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு. அப்படி என்றால் இது எவ்வளவு அளவு கெடுதல், சமூகத்திற்கு கெடுதல் வைக்கக்கூடியது, கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய அளவு இருக்கிறது என்பதனால்தான் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி போன்றவர்கள் வழக்கு போட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அன்னைக்கு கலைஞர் தலைமை இருக்கும்போது துணை முதல்வராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் 8/2/2011 உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் உடனே வரைமுறைப்படுத்தப்பட்டு இதெல்லாம் செய்யப்பட்டது. எங்குமே அது அரசியல் கட்சியானாலும் சமூக அமைப்புகளாலும்
அதுபோல் பல்வேறு வணிக நிறுவனமானாலும் இந்த வரைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்று இருந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஆற்காடு வீராசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் தான். அவருடைய தம்பி தேவராஜ் என்பவர் அன்றைக்கு விளம்பர பலகைகள் அதிகமாக வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் மாவட்ட ஆட்சியரிடம் முறையாகத்தான் அனுமதி பெற்றிருந்தார். அதுபோல் பல்வேறு அதிகாரிகளிடம் அரசிடம் முறையாக அனுமதி பெற்று தான் அவைகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள், இங்கிருந்த மேயர் போன்றவர்கள் அத்தனையும் அகற்றுங்கள் என்று சொல்லி கட்சிக்காரர் என்று பார்க்கவில்லை. இது இடையூறாக இருந்தால் பொதுமக்களுக்கு விளைவுகள் தீங்குகள் ஏற்படுத்தும் என்பதாக இருந்தால் உடனே எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய துணையோடு அறிவுறுத்தலோடு அது வரையறுக்கப்பட்டு நீக்கப்பட்டது. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், இவர்கள் சொல்லுவது அதாவது விளம்பரம் தடையல்ல, விளம்பரம் ஊக்குவிக்க வேண்டிய இடங்களில் நல்ல சிந்தையோடு அமைய வேண்டும். அதே நேரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் உயிருக்கும் உடலுக்கும் தீங்கு இல்லாத அளவுக்கும் இருக்க வேண்டும். சிந்தையை கெடுக்க வல்லதாக இருக்கக்கூடாது. ஒரு அளவுகோல் இருக்கிறது, இவருக்கு எவ்வளவு வைக்க வேண்டும் என்பது எப்பொழுது வைக்கலாம், கால நேரம், அதை போல இடைவெளி, தூரம், இந்த நேரத்தை பொறுத்தெல்லாம் ஒரு அளவுகோல் திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இயங்கவில்லை.